ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். இந்த எபிசோடில் சுனில் பாண்டே இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய ஏக் தின், இது தமிழ்லேயும் டப்டு வேர்ஷனாக ஒரு நாள் அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது ஜுனைத் கான், சாய் பல்லவி போன்றோர் நடித்திருக்காங்க. சுனில் பாண்டே அப்படிங்கிறவர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மனோஜ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ராம் சம்பத்துங்கிறவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஏக் தின் படத்தின் கதை அப்படிங்கும்போது, படத்தின் நாயகனான ஜுனைத் கான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அதே கம்பெனியில் சாய் பல்லவியும் வேலை செய்கிறாரு. கதாநாயகன் எப்படிப்பட்ட நபர்னா, அவர் இருக்கிற இடமே யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அவர் ஒர்க் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் அண்ட் சப்போர்ட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாத்துக்குமே ஒரு இன்விசிபிளான பர்சனாக அவர் இருக்கார். அதாவது இன்விசிபிள்னால் கெட்டவர்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவர். அட் தி சேம் டைம் யாரோட அட்டென்ஷனும் வந்து அவர் மேலே படாத, கிராப் பண்ணாத ஒரு பர்சனாக வந்து கதாநாயகன் இருக்காங்க. கதாநாயகியான சாய் பல்லவி வந்து அவர் கம்பெனி, அவங்க எல்லாம் 2 பேருமே ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்க சாய் பல்லவிக்கு வந்து ஜப்பான் போகணும், அதே மாதிரி ஜப்பானில் சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. அட் தி சேம் டைம் அந்த கம்பெனி ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபோட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ வந்து டைவர்ஸ் கேட்டிருக்காரு. அட் தி சேம் டைம் அந்த டைவர்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா சாய் பல்லவியை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி மென்டாலிட்டியில் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓனர் இருக்கார். அப்படி இருக்க, அதாவது இந்த கம்பெனி வந்து நல்ல டார்கெட்ஸு எல்லாமே அச்சீவ் பண்ணதுனால, அங்கே வேலை பார்க்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸையும் வந்து ஜப்பான் டூர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வேறு சாய் பல்லவிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் நிறைய ஈவெண்ட்ஸ் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. அப்படி இருக்க அந்த கம்பெனி ஓனரே வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் 5 நாள் டூர் போட்டு ஸ்பெஷலாக 2 நாள் தங்கி சாய் பல்லவியோட அந்த ஜப்பானில் பார்க்க வேண்டிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்க்க வச்சு கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்க இந்த டீம் வந்து ஜப்பானுக்கு போகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கதாநாயகனுக்கும் வந்து சாய் பல்லவி மேலே ஒரு க்ரஷ்ஷு, ஒரு லவ் வந்து இருக்குது. ஆனால் இப்போ இந்த எம்டி வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிற லெவலில் இருக்கார். அப்படிங்கும்போது இவர் வந்து ஒரு இன்விசிபிள் பர்சனுங்கிறதுனால, அதாவது தயக்கத்தோடையே வந்து எல்லாத்தையுமே மூவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ எல்லாருமே ஜப்பான் போகிறாங்க. அட் அ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்டியோட அந்த ஒய்ஃப் வந்து சர்ப்ரைஸாக ஜப்பானுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் சாய் பல்லவிக்கு தெரியுது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட எம்டி வந்து தன்னை வந்து ஏமாற்றியிருக்காரு, யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சாய் பல்லவிக்கு தெரியுது. அப்போது இந்த விஷயத்துலேருந்து தன்னை மறக்கணுங்கிறதுக்காக வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறாங்க. அப்படி கன்சியூம் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து மாட்டிடுறாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் டிஜிஏ, அதாவது டெம்பரவரி ஒரு அம்னீஷியா சுச்சுவேஷனுக்கு போகிறாங்க. அப்போ வந்து அந்த 5 நாள் ட்ரிப் முடிஞ்சு மிச்சம் 2 நாள் இருக்கிற சமயத்தில் எல்லாருமே அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே போயிட்டாங்க. அப்போ படத்தின் நாயகனான ஜுனைத் கான் வந்து அவங்களுக்கு அந்த மெமரி லாஸ் இருக்குங்கும் போது அவங்கள வந்து டேக் கேர் பண்ணி இவனும் வந்து ஜப்பான்லேயே வந்து ஸ்டே பண்ணுறான். அப்படி இருக்க கதை எப்படி நகருதுன்னா, அதாவது சாய் பல்லவிக்கு ஜப்பானில் ஒரு சில விஷயம் ஈவெண்ட்ஸ் வந்து பார்க்கணுங்கிற ஆசை, அந்த ஆசை வந்து நிறைவேறிச்சா, அதே சமயம் வந்து கதாநாயகனான ஜுனைத் கானுக்கு வந்து ஒரு லவ்வுங்கிறது அவங்க பேரில் இருக்குது. இந்த ஒரு நாளில் வந்து அவனோட லவ்வை வந்து அவங்கள்ட்ட கரெக்டாக கன்வே பண்ணானா, அந்த லவ்வை ஃபீல் பண்ண வச்சானா. அட் தி சேம் டைம் அவங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ரவரி மெமரி லாஸ்னாலும் இவன் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணாலுமே அதை அடுத்த நாள் மறந்துருங்கும்போது அவங்க திருப்பி அதை வந்து ரீகெயின் பண்ணாங்களா இல்லையா, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறது தான் ஏக் தின் ஒரு நாள்னு தமிழ் டப்பில் வந்திருக்கு. இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் வந்து கேஸ்டிங் வந்து மோஸ்ட்லி வந்து மேஜராக 2 பேர் தான். ஒன்று ஜுனைத் கான், இன்னொன்று சாய் பல்லவி. ஜுனைத் கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கானோட பையன். சாய் பல்லவியோட ஃபஸ்ட்டு டெபியூ படம். 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸில் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சாய் பல்லவிலாம் கேட்க வேணாம், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவரும் இந்த கதைக்கு வந்து, அதாவது ஒரு ஷை டைப்பான கேரக்டர், அதே மாதிரி வந்து ஒரு இன்விசிபிள் கேரக்டருக்கு எப்படி அந்த ஆப் பர்சனாலிட்டி இருக்கணுமோ அப்படியே தான் இருக்கார். அடுத்து இந்த படம் வந்து ஒரு நாள் வந்து ஜப்பானில் நடக்கிற ஈவெண்ட்ஸு, ஒரு ஐடி கம்பெனி, இதை வந்து சினிமோட்டோகிராஃபியில் நீட்டாக வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. வெல் அண்ட் குட் சினிமோட்டோகிராஃபியும் ஒர்க் ஆகிருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் படத்துக்கெல்லாம் வந்து மியூசிக் வந்து நல்லா ப்ளே பண்ணணும். நிச்சயம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக இருக்கலாம், அட் தி சேம் டைம் சாங்கும் சரி நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில மொமெண்ட்ஸ் வந்து சில எமோஷன், அந்த லவ் ஃபீல் வந்து சில இடத்துல வந்து ஒர்க் ஆகிற அளவுக்கு இருக்குது. அதுவும் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாகத்தான் அமையுது. சரி, வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது வந்து இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொமான்டிக் படம் தான். அப்படி இருக்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அந்த எமோஷன்ஸ் வந்து அங்கங்கே ஃபீல் ஆகுதே தவிர்த்து கம்ப்ளீட்லி எல்லா இடத்துலையும் வந்து ஃபீல் ஆகலை. இத்தனைக்கும் வந்து சாய் பல்லவி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி தான் ஜுனைத்துக்கும். ஆனால் அந்த எமோஷன்ஸ், லவ் எமோஷன்ஸுங்கிறது பெருசாக வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் படம். அதாவது ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை நினைக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் தன்னோட லவ்வை கரெக்டாக அவன் வந்து கொண்டு வந்தானா இல்லையா அப்படிங்கும்போது இது எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் வந்து செட் ஆகுமா அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த 2 பேருக்குள்ளேயே தான் கதை வந்து நகருது. அப்படிங்கும்போது ஆடியன்ஸு சில பேருக்கு அது வந்து கொஞ்சம் லேகாக ஃபீல் ஆகலாம். இதெல்லாம் தாண்டி ஏக் தின் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கதாநாயகன் அவன் வந்து யாருக்குமே விசிபிள் இல்லை, ஆனால் நல்லவன். அவனுக்கு அவன் ஆஃபீஸில் கூட பணிபுரிகிற சாய் பல்லவியோட ஒரு சின்ன க்ரஷ்ங்கிறது இருக்குது. அதை சொல்லவும் அவனால் முடியல. காரணம் என்னென்னா, அவங்க எம்டியே வந்து அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு ஜப்பான் டூர் கிடைக்கிது. அதே மாதிரி கதாநாயகிக்கு ஜப்பானில் சில ஈவெண்ட்ஸ் பார்க்கணுங்கும்போது அங்கே வந்து சில உண்மைகள் வந்து கதாநாயகிக்கு தெரியுதுங்கும்போது அவங்களும் வந்து ஒரு மெமரி லாஸ் ஆக்சிடெண்ட்டில் வந்து மாட்டுறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல கதாநாயகன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறான். அப்படிங்கும்போது அவனுக்கு ஒரு நாள் இருக்குது. அந்த ஒரு நாளில் அவன் நினச்ச அந்த லவ்வை வந்து அவளை வந்து ஃபீல் பண்ண வச்சானா. அட் தி சேம் டைம் வந்து அவங்க ஜப்பானில் வந்து நிறைய விஷயம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தாங்களா. அட் தி சேம் டைம் அவங்களுக்கு ஒரு மெமரி லாஸ் இருக்குது. அந்த மெமரி லாஸ்லேருந்து அவங்க வந்து ரெக்கவர் ஆகி வந்தாங்களா. இதை வந்து ஒரு ஒன் டைம் வாட்சாக அங்கங்கே ஒர்க் ஆகிற ஒரு லவ் எமோஷன்ஸோடு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாய் பல்லவி பெர்ஃபார்மன்ஸுன்னு இருந்தாலுமே ஒரு ஒன் டைம் வாட்ச் படமாகத்தான் இந்த ஏக் தின் அப்படிங்கிற படம் வந்து முடியுது. படத்தை பொறுத்த வரைக்கும் அடல் காட்சிகள் இல்லை, யூ சர்டிஃபைடு தான். தாராளமாக எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாகத்தான் இந்த படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இது தமிழ் டப்டு வெர்ஷன்லேயும் வந்திருக்கு. அட் தி சேம் டைம் ஹிந்திலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.